அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இறை வழிபாட்டிற்கு இந்த 3 தீட்டுகள் ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்கான விடயத்தை நம்ம இங்கே பார்க்க இருக்கோம். முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருமே ஒரு தெளிவு பெறலாம். பொதுவாக கேட்கக்கூடிய 3 தீட்டுகள் அப்படிங்கிறது பெண் ருதுவாதல், அது மாதவிலக்கு அப்படிங்கிறத வச்சு நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். அதே போல் பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இன்னும் பங்காளி தீட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வரிசையாக நீண்டுக்கிட்டே போகும். இந்த காலங்களிலெல்லாம் நாம் இறைவனை வழிபடலாமாங்கிற ஒரு அபத்தமான கேள்வியும் கூடயே சேர்த்து கொள்ளப்படும். பொதுவாக இந்த ஆன்மீகத்தில் நுனிப்புள்மை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தீட்டுகள் எல்லாம் பொருந்தும். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆலயத்துக்கு போகிறோம், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டவங்களுக்கு இந்த தீட்டெல்லாம் பொருந்தும். ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ ஆன்மீகத்தில் இறை அனுபவத்தை உணர்ந்தவர்கள், இறை தேடுதலிலே இருப்பவர்களுக்கு இதெல்லாம் தீட்டு ஆகா. இந்த வர்ணத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், இந்த மாதிரி நீங்கள் எந்த தீட்டுகளை நீங்கள் சொன்னாலும் ஆன்மீக தேடுதலில் தெளிவு உண்டானவர்களுக்கு இது எதுவும் தீட்டு ஆகாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம் புரிஞ்சிருச்சா? இந்த தீட்டு அப்படின்னா கரை அப்படின்ட்டு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். அது மனதில் ஏற்பட்டு விட்டால் அது தீட்டாகத்தான் இருக்க போகிறது. மனதிலே எந்த சூழ்நிலையிலும் கரை ஏற்படுவதில்லை, களங்கம் ஏற்படுவதில்லை அப்படின்னா அவர்களுக்கு எந்த தீட்டும் கிடையாது. சரி, இப்போ இந்த மாதவிலக்கானவர்கள் இறைவனை வழிபடலாமா, சிவபெருமானை வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிறப்பிறப்பு நிகழ்வு நிகழ்ந்த இடங்களிலோ அல்லது அங்கு சென்று வந்தாலோ இறை வழிபாட்டை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். அப்படிங்கிறது அடியேன் மட்டுமல்ல, அடியேனுடைய குரு, அதன் மேலிருக்கும் அனைத்து ஞானியர்களும், இன்னும் பெரியவர்கள் அனைவரும் தெளிவாக சொல்வது வழிபடலாம் அப்படிங்கிறத தான். நன்கு உணர்ந்த பெரியோர்கள், சும்மா அறகுறையாக கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, சைவ சித்தாந்தம் கூறுவது உன்னுள் உயிராக இறைவன் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இறைவன் தன் நடனத்தை நிறுத்திவிட்டால் இந்த உடல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, உடல் என்ன ஆகும்? சவமாகும். இறைவன் அந்த திருநடனத்தை நிறுத்திவிட்டால், அல்லது அந்த இறைவன் இவ்விடலை விட்டு சென்று விட்டால். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு இடத்துல தீட்டு அப்படின்னா அங்கே போகாதப்பா, ஒதுங்கி நில்லுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அவங்கள தொடாத இவங்கள தொடாதேன்னு சொல்கிறோமா? அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு அர்த்தம். நம்மளை மாதிரியே இறைவன் உள்ளிருக்கின்ற ஜோதியாக இருக்கின்ற இறைவன், திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவன், அடடா இந்த உடம்பு தீட்டாகி விட்டது அப்படின்னு நினச்சி ஒதுங்கி நின்றுட்டா, செயல்படாமல் நின்றுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை அடியேன் முந்தைய பதிவுகள்லையும் ரொம்ப எளிமையாக குறிப்பிட்டு இருக்கின்றோம். அதுலேயும் சிவவாக்கியர் ஐயாவோட பாடல்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த தீட்டு அப்படிங்கிறது மனதிற்கு, மனிதர்களுக்கு அல்ல. முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மாதவிலக்கான பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த கேள்வி தான் வருது. மாதவிலக்கப்ப சிவபெருமான மனசார நினைக்கலாமா, வழிபடலாமா அப்படின்னு கேட்டால், உன்னுள் இறைவன் இல்லாத போது அதை பற்றி நீ யோசிக்க வேண்டும். அந்த தீட்டான உடலில் யார் அதை தீட்டு என்று கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட உடலில் தான் யார் இருக்கிறார் என்றால் சிவபெருமான் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் அந்த தீட்டு அப்படிங்கிறத நினைச்சிருந்தா நம்மை விட்டு விலகி இருந்திருப்பார் அல்லவா? அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சொன்னோம். சவமாய் விடுவோம். சரி, அப்படியே சவமாயிட்டாலும் தீட்டுங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, சவத்தை குளிக்க வச்சு நெத்தி நிறைய திருநீரை பூசி கடவுளாக பாவித்து வழிபடுகிறார்கள். கடவுளாக பாவித்து வழிபடுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல எங்கேருந்து அந்த தீட்டு வந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ ஒரு வீட்டில் தீட்டு நடக்குது அப்படின்னா சொல்கிறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு, ஒரு 3 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு சாமி கும்பிடாத வீட்டில் விளக்க எப்போ, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. என்ன சொல்கிறதுன்னு புரியலை. விளக்கு எரியணும், வீடான வீட்டில் சுவாமி கும்பிடணும். நீங்கள் ஐதீகங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, அது படி போகிறவங்க போயிட்டே இருங்க. ஏன்னா அடியேன்னு சொல்லிட்டு இந்த நுனிப்புள் மேயிற மாதிரியான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தீட்டு எல்லாம் பொருந்தும். நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் ஆழமான தேடுதலில் இருப்பவர்கள், இறைவனை ஆழமாக தேடுபவர்கள், தன்னுள்ளே தேடுபவர்களுக்கு இந்த உண்மை புலப்படும் என்று குருமாதா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த தீட்டு அப்படிங்கிறது மனிதனின் மனதிற்குத்தானே தவிர உள்ளிருக்கின்ற இறைவனுக்கு பொருந்தாது. அதனால தான்
மாதவிடாய் காலம், நீங்கள் எந்த தீட்டாக இருந்தாலும் சரி, உங்களால் அப்பனை நினைக்காமல் இருக்க முடியுமா? ஒரே கேள்விதான். அப்பனை இல்லை, நீங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாயினும் சரி, அந்த தெய்வத்தை நினைக்க முடியுமா? நினைக்காமல் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. நினச்சிட்டாலே அங்கே வந்துடுறாருயா. அவ்வளோ ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால், அப்பா சிவபெருமானேன்னு நினச்சா அந்த இடத்துல சிவபெருமான் வந்துடுறார் உள்ளத்துக்குள்ள. அவரும் தீட்டாயிடுறாரு, உங்களோட சேர்ந்து அவரும் தீட்டாயிடுறாரு. அவ்வளோதான் சொல்லப்போனால், நம்ம பாஷையில் சொல்லப்போனால். பா முருகா அப்படின்னு கூப்பிட்றோம், முருகர் வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஐயா இவர் தீட்டா இருக்காரு அப்படின்ட்டு ஒதுங்கியெல்லாம் நிற்க மாட்டார். உண்மையான அன்புடன் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு வந்துடுவார், அந்த உள்ளத்துக்குள்ளே வந்துடுவார். அம்மா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா போச்சு, அம்மா வந்துடுவாங்க. ஏது தீட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது இறைவனை எப்படியெல்லாம் நம்மை விட்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் தள்ளி வைப்பதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்து விட்டார்கள். அக வழிபாடு, அதில் தீட்டும் கிடையாது, கடங்கும் கிடையாது, அவ்வளோதான். நினைக்கிறதுக்கு ஏது தீட்டு? நீ நினைக்காம இருந்தாதான் தீட்டு. அதுதான் ஒரு பெரிய கரை ஏற்படுத்திவிடும். தினமும் சாமி கும்பிடுவேன், தினமும் தியானம் பண்ணுவேன், தினமும் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் இந்த ஒரு 3 நாள் 5 நாள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் ஒதுங்கிடுவேன். அந்த கரை என்னால் அந்த 3 நாள் 5 நாள் இறைவனை வழிபட முடியவில்லையே என்ற ஆதங்கம் அது கரையாக மனதிற்குள்ளே இருந்து விட்டால் அந்த உடம்பு தீட்டானது. அந்த உடம்பு தீட்டானது. ஏன்? இறைவனை அந்த 5 நாட்களில் மனம் ஏற்க மறுக்கிறது. மற்ற நாட்களிலெல்லாம் இறைவன் நம்முடன் இருப்பார், இந்த 5 நாட்களில் நம்முடன் இருக்க மாட்டார் என்று நாம முடிவு செய்து கொள்கின்றோம். இந்த 3 நாட்கள் இருக்க மாட்டார் என்று நாம முடிவு செய்து கொள்கின்றோம். அந்த கரைதான் தீட்டாகிறதே தவிர உண்மையாக இந்த இயற்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களின் காரணமாக, உடலிலே இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வருகின்ற விஷயங்கள் எதுவும் தீட்டாக, அந்த தீட்டு நின்று உருண்டு உயிரானதுனால தான் இப்படி ஒரு உருவமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அப்போ இந்த உடலே தீட்டு தான், உடலே தீட்டு தான். அதுக்கு தான் தினம் தினம் குளிக்கிறோமா, அந்த தீட்டு போக்கணுன்ட்டு. அப்படி தினம் தினம் குளிச்சோம், உடலில் தீட்டு போகலையே, தினம் தினம் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எப்போ தான் அந்த தீட்டு போகும்? அதற்கான பதில் யார்கிட்டையுமே கிடையாது. என்னமோ சர்வமும் அறிந்தது போல் பேசுகிறாரோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அடியேனுக்கு ஒன்றுமே தெரியாது, அடியேன் ஒன்றும் அறியேன். தெளிவாக சொல்கிறேன், அடியேன் ஒன்றும் அறியேன். இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றால் இயற்கையை கவனிக்க வேண்டும். இயற்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிக்கின்றோம் என்றால் உள்ளத்தில் மாசு இருக்கக்கூடாது. உள்ளத்தில் மாசு என்பது பல்வேறு விஷயங்களால் பாதிக்கக்கூடியது அந்த உள்ளம், அந்த மனது அப்படிங்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் சலனம் இல்லாமல் அந்த மனசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இறைவன் வந்து இருந்துருவார். இறைவன் ஏற்கனவே அங்கே தான் இருக்கார், இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு மேன்மையான நிலையை அடைகின்றோம். எப்போ இந்த உறுத்தலோட நம்ம வழிபடலாமா வேண்டாமா, இந்த நேரத்தில் மந்திரம் சொல்லலாமா வேண்டாமா, இப்படி என்ன ஆரம்பிக்கின்றோமோ அப்பயே அந்த இடத்துல கரையாயிடுது. இறைவனை நாமே ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். ஆனால் அந்த நொடி பொழுதும் நம்முள்ளே இறைவன் ஜோதி ரூபமாக திருநடனம் ஆடிக்கொண்டுதான் இருப்பார். எப்பொழுது அவர் நடனம் நிற்கிறதோ அப்பொழுது இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. அவ்வளவுதான் எளிமையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப தீட்டு தடங்கு எல்லாம் நுனிப்புல் மேய்பவர்களுக்கு முடிச்சுக்குங்க. நீங்கள் நுனிப்புல் மேய்பவராக இருக்க வேண்டுமா, இல்லை அந்த ஆன்மீகத்தினுடைய ஆழத்தை உணர வேண்டுமா அப்படிங்கிறது உங்ககிட்ட தான். ஏன்னா இது விவாதத்திற்குரிய ஒரு விஷயம். மனம் தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க. எந்த நாளாக இருந்தாலும் சரி, குளிச்சுட்டு அட உடலில் தீட்டு ஏற்படலையா, அங்கே போனேன் இங்கே போனேன், மனசில் பொறாமல் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, எல்லாம் தீட்டு. அப்போ அதை சுத்திப்படுத்திட்டு இந்த மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லாமல் அடியேன் இருக்க வேண்டும் நினச்சிட்டு தலையோட தண்ணியை ஊற்றிட்டு உக்காந்துருங்க. உட்காந்து 5 நிமிஷம் இறைவனை நினைத்து மந்திரத்தை ஜபியுங்கள். அப்படியே உடலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி உடல் தீட்டாக இருந்தாலும் குளிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. ஒன்றும் இல்லை அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவர் அப்பா தானே. அப்படியே இருந்தாலும் ஒரு மகளை வந்து அப்பா வந்து ஆற தழுவிக்கொள்ள மாட்டாரா? அந்த நேரத்தில் வந்துட்டு விலைக்கு ஒதுக்கி விடுவாரா? நான் கிடையவே கிடையாது. உண்மையான அப்பா எந்த சூழ்நிலையிலும் தன் மகளை ஆற தழுவக்கூடியவர். அதே போல தான் அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பா நம்ம அருகே இருக்க போயிடு. அம்மாவை கூப்பிட்டா அம்மாவும் அதே தானே. தன் பிள்ளைகளுக்கு ஏது பேதம் பெற்றோர்களிடம்? நம்ம அப்பா அவர், நம்ம அம்மா அவங்க.
அதனால் இந்த பாகுபாடெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உண்மையான அந்த நம்ம சொல்கிற தீட்டு அப்படிங்கிறது மனசில் ஏற்படக்கூடிய கரை. வஞ்சகம், பொறாமை, அடுத்தவனை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஒருத்தர் வளர்றதை பார்த்து ஏற்படக்கூடிய பொறாமை, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதெல்லாம் தான் தீட்டை தவிர இந்த மாதிரி இயற்கையில் நிகழக்கூடிய விஷயங்கள் தீட்டு அல்ல. பிறப்பாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி, மாதவிலக்காக இருந்தாலும் சரி, ருதுவாகிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு சமய சடங்குகளே தவிர இறைவனை அது நம்மளிலிருந்து அந்நியப்படுத்துவது இல்லை அப்படிங்கிற அடிப்படை புரிதலை புரிந்து கொள்ளுங்கள்.